உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த வாரம் என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களே, கோடான கொடியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். ஒரு விமானம் மீண்டும் விபத்துக்கு உள்ளாகுன்னு சொன்னீங்க. ராஜஸ்தானில் ஒரு போர் விமானம் விபத்துக்குள்ளாகி 2 விமானிகள் இறந்து போயிட்டாங்க. அதே போல் ஒரு கப்பல் தீப்பிடித்து எரிவதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் வந்து 2 கப்பல் ஏற்கனவே ஒரு கப்பல் எரிஞ்சு கடல் வழியாக போகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல் எரிஞ்சு எல்லாரும் பார்த்தாங்க. அதே போல் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் சார். ஒரு பள்ளியில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க, கல்லூரியில் பிரச்சனை வரும் அப்படின்னீங்க. அதே போல் ஒரு பள்ளியில் பிரச்சனைன்னா அந்த ரயில் விபத்து நடந்து குழந்தைகள் பாவம் 3 பேர் இறந்துட்டாங்க. ரயில் விபத்து கூட நடக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது போல் நடந்தது சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்குது சார். இன்றைக்கு நிலநடுக்கத்தை பற்றி சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நிலநடுக்கம் வரும்னு பல வீடியோக்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி அதே போல் வந்து மழை கேரளா, அஸ்ஸாம், டெல்லி இந்த மாதிரி வட மாநிலங்களில் மழை பெய்து பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் வெள்ளம், ஒரு பாலம் இடிஞ்சு விழுன்னு சொன்னீங்க. அதே போல் ஒரு பாலம் கூட இடிஞ்சு விழுந்துருச்சு குஜராத்தில். திரும்பி அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு சொன்னாங்க. ஆமாம், அது விழுந்துருச்சு சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத மழை இன்னும் பார்ப்போம். அது இல்லாமல் இப்போ ஒரு மாநிலத்தில் வந்திருக்கு, இன்னொரு மாநிலத்தில் மிகப்பெரிய மழை ஏற்படுறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மூலிமா சென்னையில் ரொம்ப மழை இருக்கும். இன்னும் 4 நாளில் சில மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பசலனங்கள் அதிகமாக இருக்கும். வெப்ப சூடு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும். உடம்பு நிறைய சூடு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த சூடுனால இந்த வெப்பமழைகள் வெப்பத்தினால மழைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அதிகமான மழையாக இருக்குது. சென்னையில் சில இடத்திலும் தென் மாவட்டங்கள் முழுதுமே சில மழைகள் வரும். இந்த 4 நாள் வரும். விட்டு மழைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. இது இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு முக்கிய வளாகத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதுவாக இருக்கலாம், அதாவது அவரோட ட்ரம்ப் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெண்ணோ இல்லை ஒருத்தரோட பிரச்சனை எழுப்பதுனால மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் அவருக்கு ஏற்பட போகுது. ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். கடல் மார்க்கம். இனிமேல் கடல் மார்க்கத்தில் சில சண்டைகள் வரும். சில போக்குவரத்து நிறுத்தத்தை பார்க்க போகிறோம். சில இடத்துல போக்குவரத்து நின்றுடும். இதை தவிர்த்து வெளிநாட்டில் இன்னொரு ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகுது. அது ஒரு பெரிய அந்த குழப்பத்தை எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். சடனாக தமிழ்நாட்டில் நீர் வரத்துல வரும். சில ஆறுகள்லாம் வந்து
தண்ணி வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். கும்பகோணத்துல ஒரு ஆலயத்துல ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்ப்போம். இல்ல வேற எங்கேயோ ஒரு சிவன் கோயில் ஆக போகுது. கண்டிப்பா அடுத்த மாசம் இந்த மந்த் எண்டுக்குள்ள 3 இடத்துல திரும்ப விட்டு விட்டு எர்த்குயிக் வரும். திரும்ப குஜராத் இல்லைன்னா அகமதாபாத் இல்லைன்னா அவங்க டெல்லி இல்லைன்னா ஹரியானா அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல அந்த பகுதியில் சில உணர்வுகள் ஏற்படும். விட்டு விட்டு 3 வாட்டி வர்றது இது நேராக ஒரு கண்ட்ரியில் போய் அடிக்க போகுது. அந்த கண்ட்ரியோட வழி வந்து ரொம்ப பிரச்சனையாகும். அந்த கண்ட்ரி ஜப்பான் இல்லைன்னா அதுக்கு அடுத்த இடம் இல்லைன்னா இந்த பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ ஜப்பான் அடுத்த இடத்துல கடலோட வழியில் இல்லை ஒரு காடு அந்த காடாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு எர்த்குயிக் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அரசியல்வாதினால ஒரு வார்த்தை ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். எல்லை பாதுகாப்பு திரும்ப ஒரு கவனம் வேணும். போர் நிறுத்தி இன்னொரு நாட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த போர் திரும்ப ஆரம்பிச்சிடும். 2 முஸ்லீம் நாட்டு அது ஒரு கண்ட்ரி அடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். கோல்டு கொஞ்சம் இறங்கி இன்னும் மடமடன்னு ஏறக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த மாதிரி நிலைமையை தான் பார்க்க போறோம். வெள்ளி கண்டாமின்னா ஏறும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே நேரத்தில் இந்த 15-17ஆம் தேதிக்கு அப்புறமா கோல்டு விலை கொஞ்சம் குறையலாம். 23ஆம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப இதுவாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சண்டை வந்ததுன்னா இதோட நிலையை மதிக்க முடியாது, எங்கேயோ போயிடும். சென்னையில் ஒரு பள்ளி அதுலேயே ஒரு குழப்பம் ஏற்படும். இன்னும் நிறைய அந்த சனிக்கிழமை அன்னைக்கு படிக்க போகிறோம். இப்போ நேரடியாகவே உலகத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்றார். சார் நீங்கள் இந்த வெப்பத்தால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதுபோல் மதுரை போன்ற பல இடங்களில் வந்து 106 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து பெரிய இதாக இருக்குது சார். இப்போ ஒரு பக்கம் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு நார்த் இந்தியாவில், இங்கே வெப்பமும் கொளுத்திட்டு இருக்கு வெயில் தமிழ்நாட்டில். இது எப்படி போகும், என்ன ஆகும்? ரெண்டாயிரத்தி 28 வரைக்கும் மழைகள் ஆங்காங்க பெஞ்சினே இருக்கும். அதனால வெப்பசலனம் ரொம்ப அதிகமாக கால மாற்றங்கள் ஏற்பட்டுரும். ஜூலை 17 வரைக்கும் நீங்க அப்படிதான் இருக்கணும். ஆமா, ஜூலை 17 வந்து இந்த செவ்வாய் மாறுது. இந்த செவ்வாய் மாறுறது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. உலகம் முழுக்க ஒரே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாது.
எலன் மஸ்க் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதால ட்ரம்புக்கு வந்து பிரச்சனையா சார்? ட்ரம்போட வலு குறையும். அவரோட நான் படித்ததை முதல்ல எடுத்ததே படித்தேன். வருவார் வழி வருவார், பெரிய ப்ராப்ளம் குழப்பமாகும், வலு குறையும். அந்த வலு குறையது இல்லாமல் இவர் வலுவாக வந்துடுவார் எலான் மஸ்க். மக்களோட நிலைமையை புரிஞ்சுன்னு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அப்படியா? சரி சரி சார். சார் இப்போ இந்த இலங்கைக்கு போன்ற சில நாடுகளுக்கு 30% மேலே அமெரிக்கா வரி விதிக்கிறதால இலங்கை பாதிக்கப்படுமா? அவங்க ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. வரியெல்லாம் அவங்கள குறைக்கணும் அந்த கண்ட்ரிக்கு. ஆனால் இவ்வளோ வரியெல்லாம் போட்டால் அவங்க எங்கே போவாங்க பாவம். அவங்களோட நிலையே இப்போது நம்மளே கோல்டு 10,000 கொடுத்து வாங்கினோன்னா நமக்கு 2 ரூபாவோ 3 ரூபா தான் அவங்க இருக்காங்க நம்ம கீழே. அப்போ 30,000 கொடுத்து வாங்கணும் அவங்க ஒரு கோல்டு, ஒரு கிராம. எவ்வளோ கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டம் இருக்கும். அந்த ஸ்ரீலங்கன் மக்களை காப்பாற்றணும், புரிதானுக்கு வழி பண்ணணும்னா உலக மக்களை எல்லாரையும் காப்பாற்றினா வரியிலேருந்து கொஞ்சம் எல்லாரையும் மீள்றதுனால கொஞ்சம் வரியை குறைக்கிறது நல்லது, புரிதாங்க? சார் இப்போ இந்த தங்கம் விலை திடீர்னு இன்னைக்கு ஏறி இருக்கு. ஆமாம். இது எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நாள் தான் இந்த 17ஆம் தேதி பாருங்க, 15லேருந்து 23ஆம் தேதி கொஞ்சம் இறங்கிடும், அப்புறம் ஏறும். ஆனால் போர் சாலைன்னு வந்தால் சொல்லிட்டாரு உச்சக்கட்டத்தை தொடும் திரும்பி. ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? படிப்படியாக வளர்ந்து இறங்கி ஏறுது. ஆனால் செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நடிகர் கட்சி, எதிர்கட்சி எல்லாத்துலேயும் இதெல்லாம் எப்படி போகும், என்ன எல்லாம் கூட்டு சேர்ந்தா நல்லது பார்க்கணும், இல்லைன்னா அவங்க வந்து ஒன்றும் இல்லை. ஓகே சார். இப்போ நம்மளுடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, வடநாடுலேருந்து வட மாநிலங்களில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணத்தால் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? இது எப்படி போகும், என்னன்னு சொல்லுங்க. சிவனே முதல் கடவுள். முதல் கடவுளாக இருக்கக்கூடிய சிவனை வேண்டதுக்கு வழி இன்னைக்கு அவர் தான் வழி. அதுவும் திரு அண்ணாமலை அண்ணனாக இருக்கார் எல்லாத்துக்கும், எல்லா வழிகாட்டியாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க. கிரிவலம் அதாவது உடல் தேகம், கிரிவலம் வரதால உடல் தேகம் நல்லா ஆயிடுது, புரிதவர்களுக்கு ஞானம் கிடைக்குது, வழிபாடுலாம் நல்லா கிடைக்குது, சித்தி அடைகிறாங்க. அது இல்லாமல் காரியங்கள் நல்லபடியாக வெற்றியாகும். இந்த காரியங்கள் வெற்றிகள் அவங்க பண்ணக்கூடிய தொழில், பிஸ்னஸ், வழி எல்லாம் நல்லா ஆகும். ஸோ முக்கியமாக நிறைய இடம் சம்மந்தப்பட்டவங்க நிறைய வருவாங்க. ஏன்னா இடம் சம்மந்தப்பட்ட தொழில் அது நல்லாயிருக்கும். நிறைய தொழிலோட இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க தான் நிறைய வருவாங்க. ஆனால் உடலும் தேகமும் நல்லா இருக்கிறது திரு அண்ணாமலை தான். அதனால தான் இந்த மக்கள் கூட்டம் புரிஞ்சுக்கினாங்க. இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே புரிஞ்சுக்கினாங்க, அதை திருவண்ணாமலைக்கு வராங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொடியர்ஸ்லும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.